எம்ஜிஆர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்நாட்டில் 4ஆம் தேதியிலிருந்து நடந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் திருத்தம் இந்த பணி ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. இது அவசர கதியில் ஒரு ஏற்பாடு செய்யப்படுது ஒன்று. எஸ்ஐஆர் தமிழக வெற்றி கழகம் இதை தவிர்க்கலை. ஆனால் இதற்குண்டான போதிய நேரமும் அவகாசமும் கொடுக்கப்படவில்லை பொதுமக்களுக்கு. இதனால் ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, இன்றைய தேதி எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒரு வீடியோ வெளியிட்டு ரத்தின சுருக்கமாக என்ன பாதிப்பு மக்களுக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இப்போது இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது? கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. அந்த பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், வாக்குச்சாவடி நிலை அலுவலர். அவங்க தான் வீடு வீடாக போய் அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துகிட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓட்டு போட முடியும். அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேறு வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. இது என்ன வெரிஃபிகேஷனா இல்லை ஒரு மறைமுக ரீரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை இது ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் சொல்கிறது வாக்காளர் பட்டியலில் ஆல்ரெடி உங்கள் பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ புது வாக்காளர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுக்கு ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோனில் மெசேஜ் வரும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாமே சரியாக செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேலே சில டவுட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது,
நீங்கள் வரும்போது வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கணுமா? ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போகிற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது? ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னால் என்ன நடக்கணும்? இப்போது இறந்து போனவங்கள மார்க் பண்ணி அதுலேருந்து delete பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி delete பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. இப்போ புதுசாக வர்ற வாக்காளர்களையோ இல்லை ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்போ ரீசெண்டாக நடந்த இப்போ எலெக்ஷன் 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம்? அதில் ஓட்டு போட்டவங்க கூட இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். அதனால தான் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். இப்போ புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமராக மாறவா போகிறாங்க? இப்போ நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தோழர்களே, வரப்போகிற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான, அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால் பயணிக்க முடியும். தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா, இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும், ஆதார் கார்டில் இருக்கிற பேரும், அந்த ஸ்பெல்லிங், இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை, பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மைடியர் டிவிகே தோழர்களே, மைடியர் ஜென்சி படை பலமே, உஷாராக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இன்றைய தேதி வரைக்கும், இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு நபருக்கும் வாக்குரிமை இல்லை. வாக்குரிமை பூரா ஸ்கிராப் பண்ணிட்டாங்க.
இனிமே இந்த ஃபார்ம் 6, 7, 8 எல்லாம் ஃபில்அப் பண்ணி இந்த பிஎல்ஓட்ட நம்ம கொடுத்து அவங்க அதை எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அப்லோட் பண்ணி அப்புறம் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு போய் அப்புறம் அங்கேருந்து எலெக்ஷன் கமிஷன் போய் இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி நமக்கு வந்தால் தான் வாக்கு. அப்போ நம்முடைய வாக்குரிமை இன்றைய தேதியில் நமக்கு இல்லை. அப்போ எப்படி இருக்குது? நம்முடைய அடிப்படை உரிமையை பறிப்பதாக இருக்கிறது இல்லையா? இதற்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னா கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 1973 கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருந்தது. அந்த கேஸ் என்னன்னா, ஒருவருடைய அடிப்படை உரிமையை ஒரு சட்ட முன்வடிவை கொண்டோ அல்லது சட்ட திருத்தம் கொண்டோ அல்லது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டோ கொண்டு வர முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கேஸுடைய சாராம்சம். அப்போது 13 ஜட்ஜி கொண்ட அமர்வு சப்ஜெக்ட் கரெக்ஷன்ஸ் அவங்க கூடி அது தீர்ப்பளித்து என்ன சொன்னாங்கன்னா, பாராளுமன்றமோ நாடாளுமன்றமோ எந்த ஒரு அரசியல் சாசனத்தை சட்டத்திருத்தையோ அமெண்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அடிப்படை உரிமையை இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீங்கள் தொடக்கூடாது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அடிப்படை உரிமைக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் தீர்ப்பு சொன்னாங்க. இதைத்தான் இந்த எஸ்ஐஆரில் நாம் கோடிட்டு காட்டுகிறோம். நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணுங்க, போலி வாக்காளர்களை நீக்குங்க, தவறு இல்லை. புது வாக்காளர்களை சேருங்க, தவறு இல்லை. இறந்தவர்கள் இருந்தாங்கன்னா நீக்குங்க, தவறு இல்லை. ஆனால் ஏற்கனவே வாக்களித்தவர்கள், முறைப்படி வாக்களித்தவர்கள், அவர்களை நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணிடலாம்? நம்ம இப்போ தான் எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லேயும் நம்முடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதார் லிங்க் பண்ண வச்சே பார்த்துட்டு ஓட்டு போட்ட கரண்டில் ஓட்டு போட்டவங்களெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுட்டு சட்டத்துக்கு புறம்பானவங்களை நீங்கள் நீக்கிறதோ சேர்க்கிறதோ விலக்கிறதோ நியாயம் அப்படின்னு தான் தமிழக வெற்றிக் கழகம் சொல்லுது. அதுதான் தலைவர் அவர்கள் சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஜென்செட் வாக்காளர்கள், முதல் தடவை வாக்காளர்களுக்கு வந்து கிராமங்களுக்கு, அந்த பசங்களுக்கு, அந்த பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்க ஓட்டுரிமையை வாங்குறதுக்கு 1 மாத காலத்திற்குள் முடியுமா? இது ஒரு கேள்வி. அடுத்தபடியாக இந்த ரிவிஷனை தேர்தல் ஆணையம் தான் செய்யுது. அப்படி செய்கின்ற போது தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பிஎல்ஓ தான் செய்கிறாங்க. அவங்க கூட ஆளுங்கட்சி தரப்பினர் தான் கூட போகிறாங்க. அவங்க தான் இந்த எல்லாரையும் நாட்டாமல் பண்ணுறாங்க. நீங்கள் உதவி செய்யலாம் ஒரு அதிகாரிக்கு. இப்போ ஒரு லேடி பிஎல்ஓ இருக்குன்னு வச்சுங்க, அவருக்கு துணைக்கு ஒருத்தர் போகலாம், தப்பு இல்லை. வீடு வீடாக காட்ட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர்களே தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அந்த பிஎல்ஓ தவிர மற்ற கட்சிக்காரர்கள், அதுவும் ஆளுங்கட்சிக்காரர்கள் அந்த இடத்துல வந்து ஃபார்ம் கொடுக்கறது, தேவையானவங்களுக்கு கொடுக்கலங்கிறத பரவலான ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அவங்க தான் வர்றாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது ஒரு அரசு அதிகாரியுடைய வேலையில் நான் இப்போ ஒரு கலெக்டர், ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போகணும்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் ஒரு கிளர்க்கு ஒரு ஃபைல் எழுதிட்டு இருக்காரு. நான் வாங்கி எழுத முடியுமா? நீங்கள் வாங்கி எழுத முடியுமா? ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இது மாதிரி செய்யுங்க, இந்த தெருவுக்கு தண்ணி இல்லை, இந்த இடத்துக்கு பட்டா இல்லை, இது புறம்போக்கு, இதை முறைப்படுத்தி கொடுங்க, இந்த பட்டா இல்லாத இடத்துக்கு பட்டா போட்டு முறைப்படுத்தி கொடுங்க, இப்படி கேட்கலாம். ஆனால் நம்ம போய் அந்த கவர்மெண்ட் ஃபைல் எழுத முடியுமா? அது மாதிரி தான் பிஎல்ஓ செய்ய வேண்டிய வேலையை ஆளுங்கட்சிக்காரர்கள் அங்கிருந்தும் இங்குமாக செய்கிறார்கள். அதனால் கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இடத்துல புகார் வருது. இதை செய்யக்கூடாது. அப்போ பிஎல்ஓ மட்டும்தான் செய்யணும். அவர்களுக்கு உதவி செய்யலாம், யார் வேணும் செய்யலாம், நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். அந்த அதிகாரிக்கு உதவி செய்யறது தப்பில்லை. ஆனால் அவர்களுடைய சட்டப்பூர்வமான வேலைகளுக்கு நாம் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பம். ஸோ இப்படி செய்யும்போது
போன 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த வர 4ஆம் தேதிக்குள்ள 6,36,00,000 பேர் இருக்காங்க, ப்ளஸ் புது வாக்காளர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு நம்ம ஃபார்மை கொடுத்து இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு கிராமம் குக்கிராமத்தில் உள்ள படிக்காதவங்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் இது என்ன தெரியும், அவங்களெல்லாம் ஃபில்அப் பண்ண வச்சு அதை சரிபார்த்து அப்டேட் பண்ணி முடிகிற ஒரு மேமத் எக்ஸசைஸ், ஒரு இமாலய வேலையை 1 மாத காலத்திற்குள்ளேயே நீங்கள் அவசர கதியில் செய்கிறீங்க. இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்னா, முதல் வாக்காளர்கள் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை ரெஜிஸ்டர் செஞ்சு நமக்கு வாக்குரிமை கிடைக்குமாங்கிற ஒரு அச்சத்திலையும் ஒரு அப்ரிஹென்ஷன்லையும் இருக்கிறாங்க. ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை தான் இப்போ உண்டாக்கிட்டு. ஆகவே தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு வீடியோ பதிவிட்டு, இருந்தாலும் இளைஞர்கள் முனைப்புடன் செயல்பட்டு தங்களுடைய வாக்குரிமையை பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அதை செய்யணும். தவறும் பட்சத்தில் அவர்கள் உதவிகரமாக தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எனப்படும் இந்த ஒரு நிகழ்வு கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து அதை பப்ளிக் டொமைனில் போட்டு பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு இது எவ்வாறு செய்யலான்னு தேர்தல் ஆணையம் வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு இந்த ப்ராசஸை செஞ்சு ஒரு வருஷம் தேர்தல், 2 வருஷம் 5 மாதம் தேர்தல், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பணியை செஞ்சிருந்து ஒரு போதிய அவகாசம் கொடுத்து இது செஞ்சிருந்தா வரவேற்கிற தவறு சொல்றதுக்கு இடம் இல்லை. கோர்ட்ல என்ன சொல்றாங்க, அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி, போதிய அவகாசம் கொடுக்கணும்னா இயற்கை நீதி சொல்லுது, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுது. அப்படி இருக்கின்ற பொழுது அவசர கதியில் இது செய்வதால் பல பேருடைய வாக்குரிமையை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு அமைந்துவிடக்கூடாது என்ற கவலை தமிழக வெற்றி கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் தோழர்களுக்கும் இருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் கடந்த 16ஆம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் சற்றேறக்குறைய 50,000 பேர் எந்த விதமான ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தது, ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் கொடுத்து வந்து சட்டத்தை மதித்து தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய முழக்கங்களை அமைதியான வகையில் ஜனநாயக முறையில் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தி பொதுமக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அந்த கருத்தை சம்பந்தப்பட்டவர்களின் கவனத்திற்கு ஈர்ப்பதற்காக அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து தமிழக வெற்றி கழகம் சமுதாய பணியில் முன்னின்று செய்கிறது. பொதுமக்கள் நம் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் தாவேக தொண்டர்களும் தோழர்களும் நமக்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற வகையில் சமுதாய பணியை நாங்கள் தொய்வின்றி செய்து நமது தலைவர் அவர்களை வருகிற 26 தேர்தலில் முதலமைச்சராக ஆக்குவதற்கு நாம் பொதுமக்களோடு தோளோடு தோள் நின்று பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை நாம் நின்று அதை தங்களுடைய பிரச்சனையாக ஏற்றெடுத்து அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்மானுவதற்கு நாம் சட்டப்படியான நடவடிக்கைகளை தொடர்ந்து அயராது பாடுபடுவோம். தோழர்களே, நீங்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது உங்களால் உங்களுடைய ஊரில் உள்ள உங்களுடைய தெருவில் உள்ள உங்களுடைய அந்த பக்கத்து வீட்டில் உள்ள பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம ஊருக்கு, நம்ம தெருவுக்கு, நம்ம வீட்டுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் இருக்கிறார்கள், நமக்கு எது என்றால் உடனே ஓடோடி வருவார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதைத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய நம் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதைத்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பொதுமக்கள் சந்தோஷமாக துன்பமின்றி சங்கடம் இல்லாமல் யதார்த்த நிலையை தனக்கான உரிமையை விட்டுக் கொடுக்காமல் அன்றாட அடிப்படை பிரச்சனைகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அந்த ஆட்சி மனசாட்சி உண்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும், அளப்பறை இல்லாத ஆட்சியாக இருக்க வேண்டும், பாசாங்க செய்யாத ஆட்சியாக இருக்க வேண்டும், பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்ற ஆட்சியாக இருக்க வேண்டும், பொதுமக்களுக்கு ஏற்புடைய அரசியல் அமைப்பாக இருக்க வேண்டும், பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து கொண்டு ஆர்ப்பரித்து
வாக்குகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் 2026 தேர்தலை நோக்கி வீறு நடைபெறுவோம். வெற்றி பயணத்தில் தமிழக வெற்றி கழகம், தமிழக முதல்வர் வேட்பாளர் நம்முடைய தலைவர் என்பதை பறைசாற்றி தமிழக முதலமைச்சராக நம்முடைய தலைவரை ஆக்குவதற்கும் அரியணையில் அமர்வதற்கும் நாம் அயராது பாடுபட வேண்டும் சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.